தங்கவாள் 1978 ஆண்டிலே தவில் நாதஸ்வரங்கள். இந்த மூலையில் யாருக்கும் தெரியாது, அந்த பூஜைகள் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்குள்ள போயிட்டு பல பின்னணிகளை நாங்கள் பார்க்க போனோம். இலங்கையிலே ஆரம்ப காலத்திலே ராமர் வழிபாடு என்பது குறைவாக காணப்பட்டது. நான் சொல்லுவது 300-400 வருஷங்களுக்கு முதல். அதே மாதிரி ராமர் வழிபாடு என்பது இலங்கைக்கு நெருங்கிய தொடர்பு. ராமர் பாலம் இருக்கிறது, ராமர் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்கிறது. அது உங்களுக்கு புராண கதை வாயிலாக தெரியும். அதே போல இலங்கையில் பல வரலாற்று சிறப்புமிக்க கோயில் இருக்கிறது. வடமராட்சியில் இருக்கின்ற வள்ளிபுர ஆழ்வார் கோயில், வண்ணார் பண்ணையில் இருக்கிற வெங்கடேசர் பெருமாள் கோயில், பொன்னாலை வரதராய பெருமாள் கோயில். இவ்வாறு இருக்கையிலே இலங்கையிலே முதலாக இந்த ராமர் வழிபாடு அதனுடைய வரலாறுகளை முதல்ல வெளி உலகுக்கு கொண்டு வந்த ஒரு ஐயாவினுடைய ஆச்சிரமத்துக்கு நாங்கள் செல்ல போகிறோம். அந்த ஆச்சிரமத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அவர் எப்படி இந்த ராமர் வழிபாட்டை வெளி உலகுக்கு கொண்டு வந்தார், அதனுடைய பின்னணிகள் என்ன என்று பார்த்துக்கொண்டு இந்த ஊரில் ராமர் வழிபாடு எப்படி இடம்பெறும், இரவிலே எப்படி இடம்பெறும், இதோட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். ஊருக்கு என்ன பேர்? இந்த ஊருக்கு மடத்தடி மாவட்டபுரம் என்று சொல்வார்கள். இந்த ஆச்சிரமம் மடத்தடி மாவட்டபுரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த ஆயர்பாடி வீதியிலே இது முந்தைய சாதாரணமான ஒழுங்கை என்று சொல்வார்கள், காளி கோவில் ஒழுங்கை என்று. அது இப்பொழுது ஆயர்பாடி வீதி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தவில் நாதஸ்வரங்கள் முழங்க அங்கே இரவிலே ஸ்ரீராம நவமி பூஜைக்காக எப்படி அந்த ஆச்சிரமத்தை நோக்கி பக்தர்கள் செல்கின்றார்கள் என நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் மடத்தடியிலே அவர்களுடைய ஆச்சிரமத்திற்கு அருகிலே இருக்கிற சுவிஸ் வாழ் குடும்பத்தினருடைய ஒரு வீட்டில் இருக்கிறோம். இதில் தான் ஆரம்ப பூஜைகள் இரவில் இடம்பெறுகிறது. ஸ்ரீராம நவமி பல காட்சிகள் யாருக்கும் தெரியாது, அந்த பூஜைகள் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீர்வரிசைகள் இங்கே இருக்கிறது. ராமருக்கான பட்டாபிஷேகம் நடைபெறப் போகிறது, அதற்கான சீர்வரிசைகள் இங்கே வைத்திருக்கிறது. பழங்கள், அடுத்தது பலகாரங்கள் என பல பொருட்கள் இங்கே வைக்கப்பட்டு இப்பொழுது அந்த ஆச்சிரமத்தை நோக்கி அவர்கள் செல்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சியில் சுவிஸில் இருந்து வந்த அந்த குடும்பத்தினர் இணைந்திருக்கின்றார்கள். முன்னாலே குடைபிடிக்க அங்கே பக்தியோட பக்தர்கள் ராமருக்குரிய பட்டாபிஷேகத்துக்குரிய பொருட்களை பக்தியோட கொண்டு செல்கின்றார்கள். இந்த காட்சிகள் நிறைய பேருக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நடக்கின்றதா ஸ்ரீராம நவமி என்கின்றது பல பேருக்கு தெரியாது. இப்பொழுது நாங்கள் ஆச்சிரமத்துக்குள்ளே வந்துவிட்டோம். ஆச்சிரமத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆச்சிரமம் தொடர்பாகவும் நாங்கள் கேட்கப் போகின்றோம். இப்பொழுது ஸ்ரீராமபிரான் லட்சுமணருடனும் சீதா பெருமாட்டியுடனும் அங்கே காட்சி தருகின்ற அற்புதமான காட்சியை அங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பல விடயங்கள் இடம்பெறப் போகிறது. அதையும் பார்த்து கொண்டு இந்த ஆச்சிரமத்தை பற்றியும் கேட்டுக்கொண்டு பல விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆச்சிரமம் தோற்றம் பெற்றதுக்கான காரணம் என்ன? இது ஆச்சிரமம் என்று அழைக்கப்படுகிறது. உங்களுடைய தகப்பனார் இதை தோற்றி வைத்ததாக கூறப்படுகிறது. அதனுடைய வரலாறுகளை எனக்கு கூற முடியுமா? ஏண்டா இந்த ஸ்ரீராம நவமி ராமர் வழிபாடு குறிப்பாக இலங்கையில் குறைவாக காணப்படுகிறது. இந்தியாவில் இந்த ராமர் வழிபாடு அதிகம். எங்களுடைய தந்தையார் மாவட்டபுரம் கந்தசுவாமியாருடைய வழித்தோன்றல்கள். அவருடைய ஆலயம் அமைப்பதற்காக இந்தியாவிலிருந்து வந்திருந்தார்கள் எங்களுடைய பரம்பரையினர்கள். எங்களுடைய அப்பாவுடைய பரம்பரை தெய்வம் குலதெய்வம் ஸ்ரீ காளியம்பாள், அவருடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானாக இருந்தது. எங்களுடைய வம்சாவளியினிலே முருகப்பெருமான் தான் அவர்களுடைய இஷ்ட தெய்வம். இந்த ஆச்சிரமத்துக்குள்ளே அங்கே நரசிங்க பெருமான் இருக்கின்றார். அதனை அடுத்து ஸ்ரீராம பிரானும் லட்சுமணரும் சீதா பெருமாட்டியும் அங்கே இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணர் ராதை அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கே பூஜை செய்வதற்குரிய பூஜை பொருட்கள் தயாரான நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஊர் மக்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். கொண்டு வந்திருக்கின்ற சீர்வரிசைகளை இப்பொழுது ராமபிரானுக்கு வழங்குகின்ற அந்த
காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராமபிரானுக்குரிய பட்டாபிஷேகம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஸ்ரீ ராமபிரானுக்கும் சீதா பிராட்டியாருக்கும் அங்கே பிரதம குரு அவர்கள் தீபங்கள் காட்டி பூஜைகள் செய்கின்ற அற்புதமான காட்சியும், அங்கே ஸ்ரீ ராமபிரானுக்கு வழங்கப்பட்ட அந்த சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூ மாலைகளாலே எம்பெருமான் அலங்கரித்து இப்பொழுது இந்த ஆச்சிரமத்திலே இரவு வேளையிலே இந்த பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆச்சிரமத்துக்கு வெளியில் வந்து நாங்கள் நிற்கின்றோம். இரவு வேளையிலே இந்த வெளியிலே ஸ்ரீ ராமபிரானை வெளிவீதி உலா கொண்டறிவார்கள். அதற்காக அங்கே சுவாமி வாகனத்தை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அடியவர்கள். இரவிலே வெளிவீதி உலா கொண்டு வரும்போது எப்படி அந்த மக்கள் வணங்குகின்றார்கள் என்கின்ற பல விடயங்களையும் நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ஸ்ரீராம நவமிக்காக இரவிலே இந்த ஆச்சிரமம் எப்படி வாழைகளாலும் மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகளால் ஒளிரவிடப்பட்டு இரவிலே எப்படி காட்சி தருகின்றது என நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆச்சிரமத்தை உருவாக்கியவர் இவர்தான். இவருடைய பெயர் வந்து மயில் வாகனம் ஐயா என அழைக்கப்படுபவர். இவருடைய மகனிடம்தான் நாங்கள் இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கின்றோம். சரி, நாங்கள் தொடர்ந்து அவரோட உரையாட போகிறோம். அந்த நேரத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு பஞ்சாராத்தி தீபங்கள் காட்டப்பட்டு அங்கே பூஜைகள் இடம்பெறுகின்ற அற்புதமான காட்சி ஸ்ரீராம நவமி எப்படி இடம்பெறுகிறது என நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்பொழுது அவர்கள் வெளிவீதி உலா கொண்டு வரப்போகின்றார்கள். அதற்கு முதல் அவருடைய மகனிடம் நாங்கள் பல விடயங்களுக்கு கேட்க போகின்றோம். என்று சொன்னால் அந்த ஸ்ரீராம நவமி இந்த ஆச்சிரமம் எப்படி உருவாகியது, யார் அவருடைய தகப்பனர் திரு மகிழ்வாகனம் ஐயா அவர்கள் யார் என்று சொல்லி பல விடயங்களை கேட்டுக்கொண்டு அதற்கு பிறகு சுவாமி எப்படி வெளிவீதி உலா கொண்டு வருகின்றார்கள் என நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்பாவினுடைய பெயரே மயில் வாகனம். உங்களுடைய அப்பா இந்த இடத்துல ஆச்சிரமம் ஆரம்பித்த ஆண்டு எத்தனை? 1978ஆம் ஆண்டிலே ஒரு சிறிய கொட்டிலே ஆரம்பித்தார். எவ்வளவு இந்த மூலையிலே அந்த ஒரு பச்சை நிறமாக ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கிறதா அந்த மூலையிலே இருந்த ஒரு கொட்டில். அந்த கொட்டில் தான் இப்பொழுது பெரிய ஒரு மண்டபமாக இங்கே உருவாகி இருக்கிறது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு பல பின்னணிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக உங்களோட தகப்பனார் தான் இலங்கையிலே முதலாக இந்த ராமர் வழிபாடு சார்ந்த விடயங்களை கொண்டு வந்தாரா? ஆனால் அப்பா இதை தன்னுடைய கம்பராமாயண பிரசங்கங்களின் மூலமாக அவர் அநேகமாக ஒரு ஆண்டிலே ஆக குறைந்தது 3-4 கம்பராமாயண பிரசங்கம் செய்வார்கள். 1958ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே இனிவில் சிவகாமி அம்மன் கோவிலிலே தொடர்ந்து 3 ஆண்டுகள் கம்பராமாயண பிரசங்கம், உசன் கந்தசாமி கோவிலே கம்பராமாயண பிரசங்கம், பொன்னால வரதராஜ பெருமாள் கோவிலே கம்பராமாயண பிரசங்கம், இப்படி இந்த இலங்கையினுடைய பல இடம் முரசமூட்டையிலே கம்பராமாயண பிரசங்கம், இப்படி பல இடங்களே நடந்தது. ஒரு முறை நான் நினைக்கிறேன் 1961ஆம் ஆண்டாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன், முரசமூட்டை கந்தசுவாமி கோவிலில் 10 நாள் கம்பராமாயண பிரசங்கம் நடைபெற்றது. அங்கே 2ஆம் நாள் பிரசங்கம் ஆரம்பித்து 2ஆம் நாள் ஒரு ஒரு மூளை சரியில்லாத ஒரு வலது குறைஞ்ச ஒரு பையனை கொண்டு வந்தார்களாம். இங்கே ராமாயணம் நடைபெறுகிறது, இந்த பையன் வந்தால் பையனுக்கு ஏதாவது ஈடேற்றம் கிடைக்கும் என்று கொண்டு வந்தார்களாம். அவருக்கு ஒரு பைத்தியம் பிடித்த மாதிரி அவருடைய உடுப்பெல்லாம் கலண்டு போய் கூரையிலே செருகி இருக்குமா. அவர் சொன்னாரா, கொண்டு வந்து அப்பாவுக்கு நீங்கள் விபூதி போட்டு விடுங்கோ பெரியவரே என்று சொன்ன பொழுது அப்பா நான் ஒன்று மூன்றாம் இங்கே ராமாயணம் சொல்கிறோம், ராம 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 என்று ராமநாமத்தை பாராணிங்க, அவரை கொண்டு வந்து சும்மா சாதாரணமாக இருக்க விடுங்கோ, அவருக்கு மத்தியான சாப்பாடு கொடுங்கோ, அவரை விடுங்கோ. அவர் 4ஆவது நாள் அவரெல்லாம் சுகம் வந்து எங்களுடைய தந்தையாருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கறது, சுடுதண்ணி வைத்து கொண்டு வந்து கொடுக்கறது, குளிக்கிறதுக்கு உதவியெல்லாம் அந்த பையன்தான் செய்தார் என்று சொல்லி எங்களுக்கு காண்பித்தார்கள். நாங்கள் படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் பட்டாபிஷேகத்துக்கு அங்கே போன பொழுது இதை சொன்னார்கள். இப்போ
தந்தையார் பிறந்த ஆண்டு எத்தனை, இறந்த ஆண்டு எத்தனை? 1909 எங்களுடைய தந்தையார் பிறந்தார். 1998 அவருடைய மறைவு நடைபெற்றது கொழும்பிலே. ரைட், இப்போ நாங்கள் இது தொடர்பான பின்னணிகளை உள்ள பார்த்து கொண்டு உரையாட போகிறோம். ஆரம்ப காலத்திலே 1909 பிறந்தார். அவருடைய இளவயது காலத்திலே கொஞ்சம் சிரமம், பொருளாதார பிரச்சனை, சிக்கல் நிலவியதாக அவர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். 1940 காலப்பகுதியிலே நான் பிறந்தது 1952. எனக்கு இது தெரியாது, தந்தையார் சொன்னபடியினாலே அதை நான் சொல்கிறேன். 40 மிகவும் தனது வாழ்க்கையிலே பொருளாதார சிரமம் வந்திருந்த பொழுது தான் ஒவ்வொரு நாளும் யாழ்ப்பாணம் சென்று அங்கே தொழில் செய்து வருவதாக சொல்லியிருந்தார்கள். ஒரு நாள் இங்கிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் பொழுது வண்ணார் பண்ணை வெங்கடேச வரதராஜ பெருமானுடைய தேவஸ்தானத்துக்கு முன்பாக தனது சைக்கிளை நிப்பாட்டி அதிலே இறைவனை ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு செல்வது வழக்கம். ஒரு நாள் தான் தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடியதாக மனமுருகி, அதாவது தன்னுடைய சிரமத்தின் காரணமாக மனமுருகி வழிபாடு செய்தது பொழுது அந்த தேவஸ்தானத்திலே உள்ள தர்மகர்த்தா சபையிலே உள்ள செல்லப்பா என்று சொல்கின்ற ஒரு பெரியார் தனது கையிலே 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்ற ஆழ்வார்களினாலே பாடப்பட்ட திவ்ய பிரபந்தம் என்கின்ற தமிழ் புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், நாயன்மார்கள் எப்படி தேவாரம் பாடினார்களோ தமிழிலே, அதை போன்று ஆழ்வார்கள் தமிழிலே இந்த திருவாய்மொழி திருப்பாசுர பாராயங்களை பாடி வைத்திருக்கிறார்கள். அந்த ஆழ்வார்களுடைய படங்கள்லாம் நாங்கள் இங்கே எங்களுடைய ஆழ்வார்கள் ஸ்ரீ ஆயர்பாடி ஆச்சிரமத்திலே நாங்கள் இந்த ஆச்சிரமம் அமைப்பதற்குரிய காரணம் அந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்ற தமிழ் வேதம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் பாசுரங்கள் தான் எங்களுடைய ஆயர்பாடி ஸ்ரீ ஆழ்வார்கள் ஆச்சிரமம் எங்களுடைய தந்தையார் அமைப்பதற்கு மிகவும் பிரதானமான காரணமாக இருந்தது. உங்களுடைய தந்தையார்? இது எங்களுடைய தந்தையாருடைய இந்த படம். இவர்தான் இந்த ஆச்சிரமத்தை தோற்றுவித்தவர். மயில்வாகனம், ஆயர்பாடி மயில்வாகனம் ஐயா அவர்கள். ஓகே. உண்மையிலேயே இந்த ராமர் வழிபாடு தொடர்பாக முதல்ல இலங்கையிலே பல விடயங்களை அறிமுகம் செய்தவர் உங்களுடைய தகப்பனார் என இங்குள்ளவர்கள் கூறுகின்றார்கள். அது தொடர்பாக எனக்கு சில விடயங்களை கூற முடியுமா? உங்களுடைய தகப்பனார் இந்த விடயங்களுக்கு இவ்வாறு அந்த வித்திட்டார், அஸ்திவாரமிட்டார். அந்த நான் சொன்னது போன்று 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களிலே கிருஷ்ணனையும் ராமபிரானையும் தான் அந்த ஆழ்வார்கள் மிகவும் அதிகமாக பாடியிருக்கிறார்கள். அந்த பாசுரங்களை தினமும் பாராயணம் பண்ணுபவர்களுக்கு கிருஷ்ண பகவான் மீது மிகவும் ஒரு பக்தி ஏற்படும். ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் அதுக்கு பிறகு ராமபிரான் மீது பக்தி ஏற்படும். இந்த எங்களுடைய தந்தையாருக்கு ராமபிரான் மீது ஒரு அலாதி ஒரு ஈடுபாடு, ஒரு மிகவும் ஈர்ப்பு ஏற்பட்டது. அதற்கு பிரதானமான காரணம் ஸ்ரீமத் கம்பராமாயணம். கம்பருடைய ராமாயணத்தை தான் திரும்ப 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 பாராயணம் படித்தபடியினாலே தனக்கு ஸ்ரீராமபிரான் மீது ஒரு அளவற்ற அன்பு, அளவற்ற காதல் ஏற்பட்டதாக அவர் சொல்லுவார். அவர் எங்களுக்கு சொல்லுவார், தன்னுடைய 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு வகுப்பு கால பகுதிகளிலே எல்லாம் தான் பாடசாலைக்கு செல்லும் பொழுது இராமாயண புத்தகத்தை தான் கொண்டு போகலாம். அங்கே சில வேளைகளில் அந்த வகுப்பிற்கு செல்லாமல் இராமாயண புஸ்தகத்தை படித்துவிட்டு வீடு திரும்பின காலங்களும் இருக்கின்றது என்று எங்களுக்கு சொல்லுவார்கள், எங்களுக்கு விளையாட்டாக சொல்வார்கள். அதனாலே இராமாயணம் படித்தபடினாலே அவருக்கு பக்தி ஏற்பட்டு விட்டது. அதற்கு இன்னொரு காரணம் என்னென்றால், இந்த ராம என்ற சொல்லுக்கு மிகவும் சக்தி மிக்கது என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் உள்ள பெரியவர்கள் ராம என்ற நாமம் மிகவும் சக்தி மிக்கது. 1000 சகஸ்ரநாமம் கிருஷ்ண பகவானுடைய சகஸ்ரநாமத்தை சொல்ல நேரம் போதாதவர்கள் ஒரு முறை ராம என்று சொன்னாலே அந்த சகஸ்ரநாமம் சொல்வதற்கு சமனாக இருக்கும் என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த ராமபிரானுடைய வழிபாடு தான் தனது காலத்திலே எவருக்கு ஒரு பக்தி கூடுதலாக ஏற்பட்டால் அவர் அந்த இறைவனை தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பார். அதற்கு கம்பராமாயணத்தை பாராயணம் செய்யும் பொழுது இந்த இலங்கையிலே இருந்து ராவணனை அழித்து
அவனுடைய தம்பி விபீஷணனுக்கு இந்த இலங்கை பட்டாபிஷேகம் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த இலங்கையானது விபீஷணனது பூமி. திருமூலர் சொல்கிறார் சிவபூமி என்று சொல்லி. அதை நாங்கள் இறைவனுடைய வழிபாட்டிலே எல்லாம் இறைவர் சமமானவர்கள், இறைவனில் வித்தியாசம் கிடையாது, பெயர் தான் வித்தியாசம். இது உண்மையிலே எங்களுடைய புராதன சரித்திரத்தின்படி இந்த நாடு இலங்கை தீவு விபீஷணனுக்குரியது. விபீஷணனுக்கு பட்டம் கட்டியபடியினாலே விபீஷணனுடைய பரம்பரையினர் தான் இந்த இலங்கை ஆள்கிறார்கள். ராம் சேது பாலம் மன்னாரில் இருந்து தனுஷ்கோடிக்கு போகிற ராம சேது பாலம், அதை போன்று சீதா எலிய நூறிலே சீதா பிராட்டியாரை ராவணன் கொண்டு வந்து சிறை வைத்த இடம். ஜடாயு வந்த ஜடாயு, அதாவது ஆஞ்சநேய சுவாமி தள்ளாடி என்று அந்த அமிர்த மலையை சஞ்சீவி மலையை கொண்டு வந்த பொழுது அந்த சஞ்சீவி மலை இந்த பாவமான பூமியிலே இறங்க மாட்டேன் என்று நின்றுவிட்டு தள்ளாடியதா. மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் தள்ளாடிய இடத்திலே ஒரு தள்ளாடி என்று பெயர் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் மன்னாரிலே அந்த தள்ளாடி இருக்கிறது. திருகோணமலையிலே மூதூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அது முதுமையான ஊர் என்பதால் மூதூர். இந்த மூதூர் எல்லாம் ராமாயண பாடல்களிலே அங்கே கூடப்பட்டிருக்கிறது. ராவணனுடைய வெட்டு, அந்த 7 கன்னியா சுடுதண்ணி வெந்நீர் ஊற்று, இதெல்லாம் ராமாயணத்துடன் தொடர்புடைய விஷயங்கள். ஆகவே எங்களுடைய தந்தையாருக்கு ராமபிரான் மீது ஈர்ப்பு ஏற்பட்டபடியினாலே அவர் ராமபிரானுடைய வழிபாடை செய்வதற்காக அவருடைய உள்ளம் தோன்றி அதனாலே ஒரு சிறிய ஆச்சிரமம் அமைத்து ராமபிரானுக்கு ஒரு கொட்டில் ஆச்சிரமம் அமைத்து 78ஆம் ஆண்டு 77 78ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு கொட்டிலே சிறிய ஆச்சிரமம் அமைத்து, ஆச்சிரமத்துக்கு ஒரு காரணம் என்னென்றால் கோவில் மாதிரி பூஜை இல்லை இந்த இடத்துல, ஆகமத்தினுடைய வழிபாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இல்லை. இது நாங்கள் ஒவ்வொருவரும் சுயமாக வழிபாடு செய்கின்ற இடம்தான் ஆச்சிரமம். ஆச்சிரமம் சுயமாக நாங்கள் எல்லோரும் வீட்டிலே வழிபாடு செய்வது போன்று சற்று பெரிதாக இருக்கும். ஏனென்றால் இங்கே போதனைகள் நடைபெறும், பாராயணங்கள் நடைபெறும். ராமாயணம், கம்பராமாயணம் பாராயணம், பஜனைகள், கூட்டு பிரார்த்தனைகள், இதர சொற்பொழிவுகள் எல்லாம் நிகழ்கின்ற இடம்தான் இந்த ஆச்சிரமம். ஆனால் இந்த ஆகம முறைப்படி அபிஷேகம், ஆராதனை, பூஜைகள், இந்த சட்டத்திட்டங்கள், வேத கால சட்டத்திட்டங்கள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு இடம்தான் ஆச்சிரமம் என்று சொல்வார். ஆச்சிரமம் என்றால் யோகிகளும் முனிவர்களும் தனியே இருந்து ஜபம் தவம் செய்து தங்களுடைய ஆத்மாவை ஈடேற்றி மற்றவர்களுக்கும் அருள் புரிந்து செய்கின்ற இடம். யோகர் சுவாமிகள் இருந்ததும் அவருடைய ஆச்சிரமம் தான், யோகர் சுவாமிகளுடைய ஆச்சிரமம். அது போன்ற ஒரு அமைப்புத்தான் இருந்தார். தந்தையாருக்கு இந்த யாழ்ப்பாணம் மாத்திரமல்ல, இலங்கை முழுவதிலும் இருந்து அடியார்கள் வருவார்கள். வந்து துன்ப நீக்கம் பெறுவதற்காக வருபவர்களும் உண்டு, இந்த பகவானை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வருபவர்களும் உண்டு. எல்லோரும் மிக அன்புடன் வந்து ஆராதனை செய்து சென்ற இடம். நாங்கள் இது 2023ஆம் ஆண்டு அளவிலே இந்த இப்போ உள்ள ஆச்சிரமத்தை கட்டி முடித்து நாங்கள் திறப்பு விழா செய்தோம். 2023ஆம் ஆண்டு 2019 ஆரம்பித்தோம். அப்பொழுதும் இந்த கோவிட் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டது. அப்படி இருந்தும் நாங்கள் பல இடர்பாடுகள், பொருட்களுடைய விலை உயர்வு, அதன் காரணமாகவும் நாங்கள் இதை கட்டி முடிப்பதற்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்திற்கு மேலாக இது ஆகிவிட்டது. இருந்த பொழுதும் இப்பொழுது ஓரளவு சிறப்பாக நாங்கள் இதை இயக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் அந்த ஆச்சிரமத்தை தான் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆச்சிரமத்தோடு சேர்ந்து ஐயாவினுடைய அந்த கதையை வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு மண்டபம் மாதிரி இருக்கிறது. இந்த ஆச்சிரமத்தில் இடம்பெற்ற பூஜைகளையும் இந்த பூஜையில் மக்கள் எப்படி கலந்து கொண்டாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்த மக்கள் எப்படி கலந்து கொண்டாங்கன்ற விடயத்தையும் வந்து நான் இந்த காணொலியில் வந்து இணைச்சிருக்கிறேன். அது மட்டுமில்லை, ஆஞ்சநேயர் கோயில் குருக்கள், அவருக்கு என்ன பேர்? எங்களுடைய சுந்தர ஆஞ்சநேய சுவாமி கோவில்
குருக்களையா அவர்கள் சிறு வயதிலே உஷன் கந்தசாமி கோவிலே அவருடைய பாரம்பரியமாக இருந்தவர்கள். எங்களுடைய தந்தையாருக்கு இந்த ஆச்சிரமம் ஆரம்பிப்பதற்கு முதல் எல்லா இடங்களிலுமே 10 நாட்கள் கம்பராமாயண கதாபிரசங்கம் செய்வார்கள். கம்பராமாயண கதாபிரசங்கத்தின் போது 10 நாட்கள் நடந்து 10வது நாள் பட்டாபிஷேகம் செய்வார். அது இந்த ஸ்ரீராம நவமி அன்று மாத்திரமல்ல, எந்த நாளிலும் செய்வார். அப்படி ஒரு பொழுது நான் நினைக்கிறேன் 1968ஆம் ஆண்டு அளவிலே உசன் கந்தசாமி கோவிலிலே ஒரு 10 நாள் கம்பராமாயண பிரசங்கம் நடைபெற்றது. அந்த பிரசங்கத்தினுடைய 10வது நாள் அந்த சுவாமியினுடைய படங்கள் பூஜைக்கு வைத்த படங்கள் எல்லாம் திருப்பி எடுக்கும் பொழுது அந்த ராமபுராணம் ஆஞ்சநேய சுவாமியும் பக்கத்திலே வைத்துத்தான் பூஜை நடைபெறும். அந்த ஆஞ்சநேய சுவாமியை மருதனாமடம் குருக்கள் ஐயா சிறு பையனாக இருக்கும் பொழுது அவருடைய கையிலே கொடுத்ததாக ஞாபகம். அவர் அந்த ஆஞ்சநேய சுவாமியை அந்த சிறு வயதிலே அவர் பெற்றுக்கொண்டபடியினாலே துர்க்கியம்பாள் கோவிலிலே அவர் பிரதம குருவாக இருந்த பொழுதும் அவருக்கு ஆஞ்சநேய சுவாமியுடைய ஈர்ப்பு ஏற்பட்டது. தங்கம்மா அப்பா குட்டி அம்மையாருடைய முழு ஆசீர்வாதத்துடன் மருதனாமடத்திலே ஆஞ்சநேய சுவாமி எப்பொழுது அந்த விஸ்வரூபமாக மேலே எழும்பினாரோ அன்று முதல் கொண்டு யுத்தம் எங்களுக்கு இல்லாமல் போனது. அது எந்த வழியாக இருக்கலாம், மக்களுக்கு யுத்தம் என்ற துன்பம் இல்லாமல் போனது. அந்த ராமநாம் அதனாலே அந்த குருக்களையா ஒவ்வொரு ராமநவமிக்கும் தவறாமல் இங்கே வந்து பகலுடைய தன்னுடைய கோவிலே பூஜை, இரவிலே வந்து உங்களுடைய பட்டாபிஷேகத்தை தரிசனம் செய்வது அவருடைய பெருந்தன்மை. அவருக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். உங்களோட தகப்பனார் எப்பொழுது இறந்தார்? அவருடைய ஏதாவது பொருட்களை சேகரித்து வச்சிருக்கிறீங்களா? ஏதாவது விடயங்கள் இருக்குதா? ஏனைய விடயங்கள் அவருடைய பொருட்கள் அவர் கையிலே வைத்திருக்கின்ற பிரம்பு ஒன்று என்னிடம் இருக்கின்றது. அவர் அணிந்திருந்த ஒரு தாமரை அச்சம் மாலை என்று சொல்வார்கள். அதாவது தாமரை பூ கருகின உடனே அதுக்குள்ளே அந்த தாமரை கொட்டைகள் வரும். அந்த கொட்டைகளை எடுத்து கோர்த்து ஒரு மாலையாக செய்வார். லட்சுமி கடாட்சம் பொருந்திய மாலை, தாமரை அச்ச மாலை. அந்த மாலை என்னிடம் இருக்கிறது, பவுனிலே கட்டியது. மற்றது அவர்கள் பாவித்த கண்ணாடி, அவர் பாவித்த ஷர்ட், அவையெல்லாம் என்னிடம் இருக்கின்றது. நான் அது பாதுகாப்பு கருதி இங்கே கொண்டு வரவில்லை. நான் கொழும்பிலே கவனமாக வைத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு இது சிறப்பாக இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த பிற்பாடு ஒரு கண்ணாடி பெட்டியிலே வைத்து அதையெல்லாம் இங்கே மக்களுடைய பார்வைக்கு வைக்க வேண்டும் விருப்பம். அவருடைய ஆசீர்வாதம் இருப்பதனாலே தான் இந்த ராமநாமத்தை எங்களால் கூட இது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் நீளமான ஒரு வரலாற்றை சுருக்கமாக அவருடைய மகன் எங்களுக்கு கூறியிருந்தார். இப்பொழுது நாங்கள் இந்த ஆசிரமத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் இடம்பெற இருக்கிறது. இந்த பட்டாபிஷேகம் எப்படி இடம்பெறுகிறது என நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே ஆலய குருக்கள் பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை அங்கே பூஜைகளை அங்கே செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது பட்டாபிஷேகம் இடம்பெற இருக்கிறது. நான் இதுதான் முதல் முறையாக ஸ்ரீராம நவமி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் காணொளி. உங்களுக்கு வந்து இந்த விடயத்தை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பட்டாபிஷேகம் எப்படி இடம்பெறுகிறது என நாங்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே வலதுபுறம் நிற்பவர் ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் அங்கே வலதுபுறம் நிற்கின்றார். இப்பொழுது அங்கே பட்டாபிஷேகம் இடம்பெறுகிறது ஸ்ரீ ராமபிரானுக்கு. ஸ்ரீராமபிரானுக்கு அங்கே பட்டாபிஷேகம் இடம்பெற்று பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே தங்க வாளுடன் எம்பெருமான் வெளிவீதி உலா வரப்போகின்றார். பாருங்கள், இப்பொழுது அந்த தங்க வாளினை வைக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே தங்கவாள் ஸ்ரீ ராமபிரானுக்கு அங்கே சாத்தப்படுகின்றது. இருவரும் கவரி வீச பரதன்பன் கொடை கவிக்க இருவரும் கவரி வீச. இப்பொழுது இங்கே வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் எம்பெருமானுடைய ஆசீர்வாதம் வழங்குகின்ற அந்த
காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பட்டாபிஷேகத்துக்கு வைக்கப்பட்ட அந்த கிரீடத்தினை ஆலய குருக்கள் பக்தர்களுடைய தலையிலே வைத்து ஆசீர்வாதம் செய்கின்ற காட்சி. இது நீங்கள் நிறைய கண்ணன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இதை செய்து கொண்டிருப்பார்கள். விஷ்ணு கோயிலில் இப்படி இருக்கின்றது. அதுபோல இந்த ஆச்சிரமத்திலேயும் இன்றைய நாள் இந்த ஸ்ரீ ராம நவமி பூஜைக்கு பிறகு பக்தர்களுக்கு தலையிலே வைத்து ஆசீர்வாதம் வழங்கப்படுகின்ற காட்சி. இப்படி வாங்கினால் பல விடயங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றகரமாக இடம்பெறும் என்பது மக்களினுடைய ஐதீகம். எம்பெருமானுக்கு முடிசூட்டியதற்கு பிறகு அங்கே எம்பெருமான் வெளிவீதி உலா வரப்போகின்றார். இரவிலே இந்த காங்கேசன்துறையிலே ஆயர்பாடி வீதியிலே எம்பெருமான் வெளிவீதி உலா வரும் அழகோ தனி அழகு. எப்படி மக்கள் பக்தியோடு வணங்கினார்கள், எப்படி வெளிவீதி உலா கொண்டு வந்தார்கள் என பார்க்க போகின்றோம். வண்ணமயமான மலர் மாலைகளாலே எம்பெருமான் அங்கே அலங்காரங்கள் செய்யப்பட்டு மெதுவாக சுவாமிகளை அசைத்து அசைத்து வெளியிலே கொண்டு வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எம்பெருமானை சுவாமி வாகனத்திலே வைத்து காட்டுகின்ற அந்த காட்சி. இன்னும் சற்று நேரத்திலே சுவாமிகளை வெளிவீதி உலா கொண்டு வரப் போகின்றார்கள். ஸ்ரீ ராமபிரானுக்கு அரோகரா. பக்தர்கள் பக்தியோடு தோளிலே தாங்கிக் கொண்டு எம்பெருமானை வெளிவீதியிலாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். பக்தர்கள் பட்டை சூழ எம்பெருமான் கம்பீரமாக பட்டாபிஷேகத்துக்கு பிறகு அலங்கரிக்கப்பட்ட இந்த சுவாமி வாகனத்திலே எப்படி வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார் என பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆயர்பாடி கிராம மக்கள் பக்தியாக வணங்குவதற்காக வெளியிலே காத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எம்பெருமான் வெளிவீதி உலா வரும் பொழுது வாசலிலே குத்துவிளக்கு நுரகுடம் வைத்து மண்டபப்படி வைத்து வணங்குவார்கள். அதுவும் இந்த கிராமத்திலே இடம்பெற்றது. இரவில் இந்த ஸ்ரீராம நவமி எப்படி இடம்பெற்றது, இதனுடைய வரலாறுகள் என்ன என்று சொல்லி பல விடயங்களை நாங்கள் பார்த்திருப்போம். நன்றி மகளே. இன்றைய தினம் ஒரு ஆச்சிரமம் சார்ந்த விஷயங்கள், எப்படி அந்த ராமர் வழிபாடு ஆரம்பத்தில் இலங்கையில் இருந்தது, அதற்கு இவருடைய தகப்பனார் எப்படி உதவியாக இருந்தார், எங்களுடைய மக்களுக்கு அதை எப்படி அந்த விடயத்தை புகுத்தினார் என்று சொல்லி தெரியாத வரலாறுகளை நாங்கள் படித்திருந்தோம். உண்மையிலே பல ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறேன். அவ்வாறு இருக்கையில் இன்றைய தினம் ஒரு ஆச்சிரமம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக என்னுடைய காணொலியில் பார்க்கறதுக்காண்டி, அந்த ஆச்சிரமத்தை பார்க்கறதுக்காண்டி நான் ஆர்வமாக வந்திருந்தேன். உண்மையிலே சிறப்பான ஒரு ஆச்சிரமம். நானும் வழிபாடு மேற்கொண்டாச்சு. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்கள் அன்பான நன்றி. தொடர்ந்து மக்கள் எல்லோரும் எங்களுடைய ஆச்சிரமத்துக்கு வர வேண்டும். இந்த ராமபிரானுடைய ராமநவமி பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டும். ராமநாமத்தை கேட்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.